கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் எல்லாரும் இணைந்து நம்முடைய தேவனை நாம் ஆராதிப்போம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே தேவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே தேவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் தன் நாமம் அல்லா நாமம் இல்லை, உமக்கு நிகரென்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகரென்றும் நீர்தானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே தேவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே தேவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். கல்லும் அல்ல மண்ணும் அல்ல, கல்லான சிற்பம் அல்ல, ஜீவனுள்ள தேவன் என்றால் நீர்தானையா. கல்லும் அல்ல மண்ணும் அல்ல, கல்லான சிற்பம் அல்ல, ஜீவனுள்ள தேவன் என்றால் நீர்தானையா. ரூபமும் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கின்றீர் ஆண்டவரே. ரூபமும் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே தேவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே தேவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகரென்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகரென்றும் நீர்தானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே தேவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே தேவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி இந்த நல்ல காலை வேளையில் நாங்களுமே ஆராதிக்கிறோம். எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிற எங்கள் தேவன், எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவன், ஆவியானவராய் எங்கள் கூடவே இருந்து அப்பா நீர் நடத்தி வருகிற நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படும், பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கிளையாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றார்கள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் யெப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டில் சுதந்திரமில்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். தேவனுடைய பிள்ளைகளை வாசித்த இந்த வேத பகுதியில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரித்த பிறகு கானான் தேசத்தில் அவர்கள் இப்பொழுது குடியிருக்கிறார்கள். இவர்களை வழிநடத்துவதற்கு இப்பொழுது நியாயாதிபதிகளை தேவன் ஏற்படுத்தியிருந்தார். நியாயாதிபதிகள் தான் அந்த காலங்களிலே நியாயம் விசாரித்து கொண்டிருந்தார்கள். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து கொண்டிருந்த அந்த நாட்களில் பல மனிதர்களை தேவன் எழுப்பி ஜனங்களை வழிநடத்தி வந்தார். இப்பொழுது நமக்கு நன்றாக தெரியும், இங்கே கிதியோனுடைய காலத்துக்கு பிறகு ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்புகிறார். அவனுடைய பெயர் யெப்தா. 1வது வசனம் சொல்லுகிறது, கீலேயாத்தியனான யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். கீலேயாத் அவனை பெற்றான்.
இங்கே நம்ம பாருங்கள், இந்த யெப்தா என்பவனுக்கு பாருங்கள் அவங்க குடும்பத்தில் ஒரு அங்கீகாரம் இல்லை. காரணம் என்னவென்றால், அந்த கிளையாத் என்பவன் இந்த யெப்தாவை ஒரு பரஸ்திரீயினிடத்தில், ஒரு அந்நிய ஸ்திரீயினிடத்தில் பெற்றதுனால இவங்க வீட்டாரெல்லாம் அவனை புறக்கணிக்கிறாங்க. கிளையாத்தினுடைய மனைவியும் அவங்களுக்கு குமாரர்களை பெற்றாங்க. அந்த குமாரர்கள் எல்லாரும் பெரியவர்கள் ஆன போது இந்த யெப்தாவை எல்லாரும் சேர்ந்து துரத்திட்டாங்க. நீ உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டில் சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தி விட்டார்கள் என்று நம்ம அங்கே பார்க்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷன். புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்த உடனே அவன் இருதயம் ரொம்ப சோர்ந்து போய்விட்டு, நம்முடைய குடும்பத்தாரே நம்மளை புறக்கணிச்சிட்டாங்களே அப்படி சொல்லி வீணரான மனுஷர்களை அவனோடு கூட்டிக் கொண்டு அவன் யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாக இருந்தான். வீணரான மனிதர்கள் பாருங்கள், இன்றைக்கு அநேக வீடுகளில் பிள்ளைகளை அல்லது குடும்பத்திலே ஒரு மனுஷன் புறக்கணிக்கப்படும் போது, கவனிக்கப்படாமல் போகும்போது, சரியான விதத்தில் அவர்களை ஆதரிக்காமல் போகும்போது அவருடைய இருதயம் தவறான முடிவை எடுத்து வீணர்களோடு கூட போகிற ஒரு நிலைமையை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். மாத்திரமல்ல, இந்த யெப்தா இவன் குடும்பத்தாராலே புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு அந்த புறக்கணிப்பு நேரத்தில் அவன் செஞ்ச ஒரு காரியம்தான் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நமக்கு மனித புறக்கணிப்பு உண்டாகிறதோ அப்பமெல்லாம் நாம் எடுக்க வேண்டிய ஒரு நல்ல முடிவு என்னவென்றால், கர்த்தரை தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதில் 11வது வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்லுகிறது, யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். பார்த்தீங்களா, யெப்தாவுக்கு புறக்கணிப்பு ஏற்பட்ட போது அந்த வேதனை தாங்க முடியாமல், அந்த புறக்கணிப்பு அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாமல், அங்கீகரிக்க முடியாமல் அவன் தேவனிடத்தில் போய் தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் சொல்லுகிறவனாக அவன் இருந்தான். 29வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மேல் இறங்கினார். நல்லா நீங்கள் கவனிக்கணும், யெப்தா ஒரு புறக்கணிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தபோது அவன் தேவனை அண்டிக் கொண்டான். இந்த செய்தியை கேட்குற நீங்கள், இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டதுனால மனம் உடைஞ்சு போயிருக்கிறீங்கன்னா, நான் ஒன்று சொல்கிறேன், யார் உங்களை புறக்கணித்து உங்கள் மேலே குற்றம் சுமத்தி அல்லது நீங்கள் பாவமே செஞ்சிருந்தாலும் கூட அந்த பாவத்தின் நிமித்தம் உங்களை புறக்கணித்து ஒதுக்கி ஓரங்கட்டி அவங்க அற்பமாக எண்ணிட்டாலும் நீங்கள் கலங்க வேண்டாம். நீங்கள் உங்கள் குற்றத்தை உணர்ந்து தேவன் அண்டைக்கு திரும்பி வந்தால் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவன்தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அவன் மிஸ்பாவில் போய் தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம், காரியங்களை எல்லாம் அவன் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறவனாக இருந்தான். உங்களை எல்லாரும் புறக்கணிக்கும் போது உங்கள் பிரச்சனை நீங்கள் எங்கே போய் சொல்கிறீங்க? யார்கிட்ட போய் சொல்கிறீங்க? மனிதர்களிடத்தில் போய் சொன்னால் அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகத்தான் செய்யும். அதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, உங்களுடைய பிரச்சனைகளை, காரியங்களை, புறக்கணிப்புகளை, வேதனைகளை மனுஷனிடத்தில் சொல்லுவதை நிறுத்திவிட்டு நீங்கள் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் சொல்லி பாருங்கள், கர்த்தர் உங்களை அங்கீகரிப்பார். இப்படி புறக்கணிக்கப்பட்ட இந்த யெப்தா இப்படி வீட்டை விட்டு துரத்தப்பட்டு விட்டான். அவன் துரத்தப்பட்ட உடனே அவன் போய் ஆண்டவர்கிட்ட போய் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவனாக இருந்தபோது என்ன நடந்தது என்றால், அவனை கொண்டு கர்த்தர் பல கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பித்தார். அப்போ இந்த சமயத்தில் தான் என்ன நடக்கிறது என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர் யுத்தத்துக்கு வருகிறாங்க. யுத்தத்துக்கு வந்த உடனே அங்கே இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி அவனை எதிர்கொள்ளன்னு தெரியலை. அன்றைக்கி யுத்த வீரர்கள் அவங்க கூடத்தில் யாருமே கிடையாது. அப்போ எல்லோரும் நினச்சாங்க, யெப்தா தான் நல்ல ஒரு யுத்த வீரனாக இருக்கிறார், ஆனால் நம்ம எல்லாரும் அவனிடத்தில் போய் அவனை கூப்பிடுவோன்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அவங்க எல்லாரும் போய் யெப்தாவின் இடத்துல போய் கேட்டாங்க, அம்மோன் புத்திரர்கள் எங்களோட யுத்தம் பண்ண வராங்க, அதனால் நீங்கள் எங்களுக்காக வந்து யுத்தம் பண்ண வேண்டும் அப்படி கேட்ட உடனே யெப்தா சொல்கிறாரு, நீங்கள் என்னை எல்லாரும் புறக்கணித்து ஒதுக்கி ஓரங்கட்டி என்னை துரத்தி விட்டீங்களே, இப்பொழுது ஏன் என்னிடத்திற்கு வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு கடைசியில் அந்த மூப்பர்கள் சொன்ன வார்த்தைக்கு இணங்க அவன் என்ன செய்தான் என்றால்,
யுத்தத்துக்கு புறப்படும்படியாக இந்த ஜனங்களுக்கு ஆதரவாக செல்லுகிறான். 11 வசனம் சொல்கிறது, அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோடு கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள். பார்த்தீங்களா, எந்த இடத்தில் புறக்கணிக்கப்பட்டானோ அந்த இடத்திலேயே யெப்தா உயர்த்தப்பட்டான். யாராலே துரத்தப்பட்டானோ அவர்களாலே திரும்பவும் விரும்பப்படத்தக்கவனாக மாறினான். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. உங்களை புறக்கணிக்கிற இடத்துல நீங்கள் திரும்ப வரவழைக்கப்படணுமா? உங்களை அற்பமாய் உதறின இடத்திற்கு நீங்கள் திரும்ப சென்று அவர்களுக்கு மேலே நீங்கள் உயர்வடையணுமா? ஒன்று செய்யுங்க. புறக்கணிக்கப்பட்ட இடத்துல துவண்டு போகாமல் கர்த்தரிடத்தில் போய் அழுது உங்கள் வேதனைகளெல்லாம் அவர்கிட்ட சொல்லி ஆண்டவரை நீங்கள் முழுமையாக நம்பி அவரை பின்பற்றி பாருங்கள். கட்டாயம் ஆண்டவர் உங்களை எந்த இடத்தில் புறக்கணித்தார்களோ அந்த இடத்தில் உயர்த்தி வைப்பார். இன்றைக்கி ஒப்பு கொடுக்கலாமா? நல்ல பிதாவே, நாங்கள் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம். இந்த வார்த்தையை கேட்டு ஆமென், புறக்கணிப்பின் விளிம்பில் தனித்து விடப்பட்டவர்களாக தள்ளப்பட்டவர்களாக இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயமும் இயேசுவின் நாமத்திலே காக்கப்பட நான் செபிக்கிறேன். அல்லேலூயா. வியாதி உள்ளவர்கள் மேல் உம்முடைய கரம் இப்பொழுது நீட்டப்படட்டும். வியாதி உள்ளவர்கள் யாராகிலும் இருப்பீர்கள் என்றால் இப்பொழுது உங்கள் வியாதி உள்ள ஸ்தலத்தில் கைகளை வையுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை அவருடைய சரீரத்தில் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அற்புத சுகத்தையும் விடுதலையும் கொடுத்து மனுஷ புறக்கணிப்பிலிருந்து உடைய பிள்ளைகளை தூக்கியிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.